எனக்கு 2 மணிக்கு சென்றார். யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். ஆசை நாயகி அல்லவா, ஆசை மனைவி அல்லவா, பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது? எப்படி கட்டி குடிக்கிறாரு அவத்துல ஒட்டினு கீழு ரத்தம் எல்லாம் வரப்போகுது. குடும்பத்தை நல்ல நேரத்துல நீ பண்றது துரோகம். ஒருத்தவங்க மட்டும் எட்ட பிடிச்சி ஆடுற, ஒருத்தவங்க மட்டும் கட்டி பிடிச்சி ஆடுற, இது துரோகம் தானே. உன்னால வச்சுக்க உன்னால வச்சிருந்தா வச்சுக்க எல்லாம் என்கிட்ட வரக்கூடாது. எங்க குடும்பத்துல ஆயிரம் இருக்கும். நீ ஏன்டா அதெல்லாம் கட்டி பிடிக்கலாம். நம்ம ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஆனால் பார்க்கும் பெண்மணி எல்லாம் எங்களை இழிவாக பேசுகிறார்கள். அது வருகின்றால் மலடி, இதோ வருகின்றால் மலடி என்று சொல்லும் பொழுதெல்லாம் என் மனம் வலிக்கின்றது. காதல ஊத்துற மாதிரி நல்ல காலம் பிறந்து விட்டார்.
அது ஊருக்கு சொல்லுவாங்க. ஐயோ அதிர்ஷ்டம் கூடி வருது. உங்களை திருமணம் செய்து பல ஆண்டு ஆகும். யாருக்கும் இதுவரைக்கும் குழந்தை என்பது கிடையாது. ஆனா என் இனத்தவர் எத்தனை பேர் ஈஸ்டர் கொடுத்து அரும் பேர் தவத்தை செய்து குழந்தைகளாக குழந்தை வாக்கு பெற்றிருக்கிறார்கள், வரத்தை வாங்கியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அந்த அறிவே இல்லாத இப்ப வந்து விட்டது. எப்படி செய்து பாரு. போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி பாரு. குழந்தை பிறகுனா இல்லையா? குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டா எங்க இருந்து குழந்தை பிறக்கும்? யாரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி ஐயாவுக்கு என்னடா அவர் குடும்ப கட்டுப்பாடு பண்ணா ஏங்க போறீங்க வர என்ன எடுத்துங்க. நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணவதா எனக்கு 5 பசங்க. யாரோ நம்புவாங்களா? 5 பசங்களா? 5 பசங்க. எப்படி என் முன்னாடி எழுதி விட்டுக்காரன்னு வச்சிருந்தா நம்ம சூத்தாள் குழந்தைங்க குடும்ப கதையை நீயே வச்சுக்க, எதுவும் சொல்லல. இருக்கிறவங்க கத்துக்க போறாங்க. எங்க பொண்டாட்டியா எழுத்து விட்டுக்காரன்னு வச்சிருந்தா நீ பார்த்து விட்டுக்காரன்னு யாரை பார்த்தீங்கன்னா பேச்சு பேச ஈஸ்டர் கொடுத்து 6 பேர் ரத்தை செய்து நமக்கு பிறகு இந்த நாட்டுக்கு ஆழ்வதற்கும் நம் பேர் சொல்வதற்கும் ஒரு புத்திர பாக்கியம் பெற்று வர உங்களை அழைத்திருக்கிறேன். உங்கள் விருப்பம் என்ன? உங்கள் காவலுக்கு யாவருக்கும் பாக்கியம். இங்க பாரு, இவர்கள் வீரர்கள் தான், படைத்தலைவர்கள், சொரிப்படை. நீங்க போய் வர வரைக்கும் அம்மா 2 பேரும் நான் வச்சுக்கிறேன். ஒரு பாதுகாப்புல இடங்குது ஒருத்தரும் சுழி கட்டுள்ள பையனே சிரிக்காத சிறை போயா. சரி பரிசுமா போய் சர்வஜாக தெரியும். நீங்க அங்க போங்க. இதுக்கப்புறம் என் சுவாமி கிடையாது. என் சுவாமி சொன்ன பிறகுதான் அனைத்து வேலைகளும் நீங்கள் செய்வார்கள். இனிமேல் கொண்டு நாங்கள் சொல்லும் வேலை அனைத்தும் நீங்கள் இருவரும் தான் செய்ய வேண்டும். என்ன வேலை செய்யணும்? இப்ப சொல்லுங்க. நான் காலால கூலி வேலையை நான் கையால செய்து முடிச்சிடுறேன். கட்ட காட்ட முடியும். இந்த கையால எங்க வருது? இந்த கையால எங்கடா வருது? சொல்ல விட்டா. சரி போகலாம். வர ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா 2 ஓடு ஒல்ல விட்டு